14வது அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம். வேணனை பற்றி சொல்ல ஆரம்பிச்சா இல்லையா, அவன் எப்படிப்பட்டவன்கிறத சொல்ல ஆரம்பிக்கும்பொழுது அவனுடைய வரலாறை சொல்ல வரா. மைத்ரேயர் ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலாக இப்போ மனிதர்கள்னா அவர்களுக்குள்ள நரோ உத்தமனாக இருக்கவன் ராஜாவாக இருந்து பரிபாலனம் பண்ணான். ஆனால் வேணனுடைய கதை அப்படி இல்லை. அப்போ இவர் மைத்ரேயர் சொல்கிறார், வேணனுடைய தாய் சுனீதி வேணனை ராஜான்னு தாயே முடிச்சு விட்டுட்டா. ஏன்னா தந்தை தான் முடியலையே, இப்போ சகிக்க முடியாமல் மனப்பிரசம்பையாச்சு. அதனால தாய் முடிச்சு விட்டுட்டா. ஸ்ருத்வா நிருபா சனகதம், அது இந்த இவன் ஏறிட்டான்னு உடனே ஆக்சுவலாக சிலருக்கு சிலர் மேலே அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ இன்னும் ஆட்சிக்காரர் வந்தார்னா ஆட்சிக்காரனை பொறுத்து இல்லை, சில கும்பல் இருக்கும் பாருங்க, அவள் அதில் அட்வான்டேஜ் எடுத்துப்பா. அது மாதிரி இங்கே என்ன பண்ணாலும் வேணன் வந்துட்டான் அப்படின்னோடனே அங்கெல்லாம் கொலை பண்ணியிருந்தவெல்லாம் ஒளிஞ்சுட்டான். ஏன்னா இவனே பெரிய கொள்ளைக்காரன், இவனே இப்போ விளையாட்டு கட்சி தட்டி கொலை பண்ணிட்டு இருந்தவன். அப்போது அந்த வேணன் பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்ப திமிரா, யாரையும் மதிக்க மாட்டான், எல்லாரையும் அவமாரி இது பண்ணி அவனுக்கு தான் ராஜ்யம், அவன்கிட்ட நல்ல செல்வ செழிப்பு இருக்குங்கிறதுனால யாரையும் மதிக்காமல் ரொம்ப அராஜகமான ஆட்சியை புரிந்து வந்தான்ங்கிறது தான் இத்தனை ஸ்லோகங்களில் சொல்கிறார். அதை 4, 5, 6, 7, 8 வரைக்கும். அது எப்படின்னா, ஒரு எறும்பு அப்படி போயின்னு இருக்கு. எறும்பு போகிறச்சே இப்படி திரும்பலாம் பார்த்தா இங்கேயும் கட்டை எரிஞ்சிட்ருக்கு, இப்படி திரும்பலாம் பார்த்தா இங்கேயும் கட்டை எரிஞ்சிருக்கு. அது எங்கே போகும்னு திணறுமே. அதை போல் மக்கள் திணறினாலாம். ஒரு பக்கம் வேணன்கிற ஒரு கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறவன், ஒரு பக்கம் திருடர்கள். மக்கள் தவிக்கிறா அப்படின்னார். எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் பாருங்களேன். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கா. அஹோ உபயதக, உபயதக ரெண்டுக்கு நடுவில் இருக்குதான் உபயதக. அஹோ உபயதக பிராப்தம் லோகசிய வசனம் மகத்து தாருண்யபதயதோ தீப்த இவ தஸ்கர பாலையோகோ. இந்த பாலனம் பண்ணுறானே இவனால கஷ்டப்பட்டு இருக்கா. ஒரு பக்கம் திருடர்களால் கஷ்டப்பட்டு இருக்கா. அப்படி இவன் ரொம்பவும் மோசமாக நடந்துட்டதுனால அவனுக்கு எப்படின்னா, அவன் இயற்கையில் பிறந்ததுலேருந்தே ஒரு துஷ்டன். அதில் அம்மாவோடைய சப்போர்ட் வேற, அவள் தானே ஆட்சி இது பண்ணணும்னு சொன்னான். அப்போது இவன் பண்ணினது என்னன்னா, வேண பிரகிருத்தையேவ கலக சுனீதா கர்ப்ப சம்பவக, அவன் கர்ப்பத்திலேருந்தே துஷ்டனாக இருந்தவன். இவனை வச்சுட்டு கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி அவன் என்னெல்லாம் வேண்டாம் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறச்சே, இப்போ மக்கள் மக்களை கொடுமைப்படுத்துகிறானேன்னு அங்கே இருக்க முனிப்புங்கவர்களுக்கும் சிரேஷ்டர்களுக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதை அவர் சொல்கிற, இவனை இவன் ரொம்ப துஷ்டன்னும் அவன் ராஜா வச்சுன்னு இருக்கோம். இதனால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் இவனை என்ன பண்ணலாம், இவனையே எரிச்சு பொசிக்கிடலாம், இவன் வேண்டாம் அப்படின்னு முனிப்பொங்கவர்கள் டிசைட் பண்ணாராம். அப்போ எந்த அளவுக்கு முனிப்பொங்கவர்கள்னாலே ரொம்ப அமைதியாக இருக்கவா, சட்டுன்னு கோபமே வராது. அவர்களே மக்கள் தவிக்கிறத பார்த்து சொல்கிறாளாம், லோகத்துக்காக இவனை எரிச்சுடலான்றாளாம். அது சொல்ற, உபவிருத்தியா பிரத்தன் வேணும் சாந்தயித்வா சாமபிகி. இவனை எரிச்சுடணும்னு நினைச்சுட்டு கோபத்தெல்லாம் அடக்கிச்சுட்டு முதல்ல அட்வைஸ் பண்ணி பார்க்கலாம். திருந்தினா திருந்தட்டும், இல்லாட்டி அவனை சாபத்தினாலே பொசிக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. முனையும் ஊச்சுகும் அவள் எல்லாம் என்ன பேசுகிறான்னா, ராஜா கிட்ட போய் நிருப்பன்னா ராஜா. அது முன்னாடி நம்ம சொல்லிப்போம், சான்ஸ்கிரிட் சொல்ல நம்ம நாக்கு நல்ல நிருப்ப ஈஸி இல்லை சொல்கிறதுக்கு, பார்த்துருப்பேன். நிருப்பன்னு சொல்லி பாருங்க, அது அந்த சொல்ட்டி தான் சொல்கிறோம். நிருப்பன்னா ராஜா. அந்த இவன் சொல்ல, நிருப்பவரிய ராஜாவேன்னு கூப்பிட்டு வா சொல்கிறா, நீங்கள் ரொம்ப நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம், அதெல்லாம் தாத விவர்த்தனம், உங்களுக்கான நல்லதுக்காக நாங்கள் சொல்ல போகிறோம், காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கிறா. கேட்டுட்டு அவ சொல்கிறா, ஒன்னொன்னா சொல்கிறா, ஒருத்தரும் தர்ம ஆச்சரித்த பும்சாம் தர்ம ஆச்சரித்த. திருப்பி போட்டு படிங்க. மனிதர்கள் தர்மத்தை ஆச்சரணம் பண்ணா அவர்கள் ரொம்பவும் உன்னதமான கதியை அடைவார்கள். இது நம்ம பார்த்துருக்கோம். எப்படி ஒரு தீயவன் தான் வாழ்ந்து நரகத்துக்கு போறான்னுட்டு நம்ம 3வது ஸ்கந்தத்தில் பார்த்துட்டோம், 30வது அத்தியாயத்தில் ஞாபகம் இருக்கு இல்லையா. அப்போ இவர் சொல்றார், நல்ல தர்மம் பண்ணா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்றா. அடுத்து சொல்றா, ராஜ்யம் இவன் தர்ம நெறியில போலன்னா, ராஜா தர்ம நெறியில போனா செல்வமே அழிஞ்சு போயிடும். அது சுய தர்மம்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒரு ஃபேமிலியில் ஒரு பெண் எப்படி இருக்கணும், நல்ல அழகாக ரொம்ப ஸ்ரீத்துவமாக சுத்தத்தோடு இருந்தன்னா அங்கே நல்ல செல்வ செழிப்பு இருக்கும். இல்லை ஏனோதானோன்றதுன்னா அப்படியே நலிஞ்சு போயிடும் இல்லையா. இப்போ ராஜா நீ நல்லா இருந்தேன்னா செல்வம் இருக்கும், இல்லாட்டி அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதையும் சொல்கிறான்.
சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்றச்ச என்ன சொல்றேன்னா, நீ இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்க, அதாவது உன்னுடைய கடமை என்ன? தீயவர்களிடத்திலிருந்தும் திருடர்களிடத்தும் மக்களை இப்ப பாதுகாத்து வரியை வசூலித்து நன்றாக பரிபாலனம் செய்ய வேண்டியது. இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி இல்லையா? 4வது ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வேணா நீ என்ன பண்ணணும்னா, மக்களை ரொம்பவும், அதாவது மக்களை நல்லபடியா பரிபாலனம் பண்ணா அவ ரொம்ப துஷ்டி ஆயிடுவா, சந்தோஷப்படுவா, இன்னும் வாழ்த்துவா. 4 பேர் வாழ்த்த தானே வாழும் இல்லையா? அப்படியே அவர் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கா. யாருமே, அதாவது நீ நல்லபடியா பண்ணனா, தேவர்களுக்கு உண்டான யஜ்ஞத்தை பண்ணேன்னா நல்ல மழை பொழியும், ரொம்ப திருப்தியா இருப்போம் எல்லாரும் அப்படிங்கிற. ஏன்னா இவன் எதையுமே செய்ய விடல. யஜ்ஞாதி கர்மங்கள் எல்லாம் ஹவிச அவளுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு நினைச்சேன்னா முடியாது, எனக்கு தான் கொடுங்கன்றா வேணன். அவ்வளவு நல்லவன். அப்போ இந்த மாதிரி நீ பல விதமான வேள்விகளை பண்ணி பகவானை ஸ்மரணை பண்ணும்போது நீ அதுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. பகவான் நம்ம சந்தோஷப்பட்டாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அவெல்லாம் சொல்ல போது இந்த வேணவாச்ச இதை கேட்டுட்டு என்ன சொல்றான், பாலிஷாபத, இது ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கேங்கிறான். இவா ரொம்பவும் அமைதியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா, இப்படி பண்ணி குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. பாலிஷமா பேசிட்டு இருக்கேளே, குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்கேளே. பாலிஷபத யூயம் வா அதர்மே தர்மாமானிதா 23வது ஸ்லோகம். ஏ விற்த்திதம் பதிம் ஹித்வா ஜாரம் பதிம் உபாசத்தே. நீங்க சொல்றது ரொம்ப பாலிஷமா இருக்கு, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, நல்ல ஏ விற்த்திதம் பதிம் ஹித்வா, பதி இருக்கும்போது ஜாரம் பதிம் உபாசதே, ஒரு கள்ளக்காதல மெச்சா மாதிரி இருக்குங்கிறா. இப்ப பதி யாரு, இவரே சொல்லிக்கிறார் வேணன். கள்ளக்காதல் சொல்றது பகவான. எப்படி இருக்கு அப்ப, எந்த அளவுக்கு அவன் இருந்திருப்பான்னு பாருங்க இந்த ஒரு வார்த்தையிலேயே. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க, அவஜானன்னு உங்களுக்கு தெரியலையா? மூட்டனா நீங்களாம் மூட்டா புளூரல்ல சொல்ற, நீங்களாம் மூட்டர்கள். நிருப்பன்னு நான் இருக்கேனே, நான் தான் ஈஸ்வரன்ட்டா. அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில அடிச்சிட்டான். நிருப்பன் ராஜா நான் தான் ஈஸ்வரன், உங்களுக்கு இது இல்லாம வேற ஈஸ்வரனே இல்லைன்ட்டான். நாஸ்திகம் பேசுறான் இல்லையா? அப்படி இருக்கிறச்சே நீங்க என்னமோ பத்ரமிக லோகே, என்ன மங்களம் உண்டாகுங்கிற, இறந்துட்டா எனக்கு அது கிடைக்கும்லாம் என்ன சொல்லியிருக்கேன், நானே தான் ராஜா, நானே தான் பகவான், அப்புறம் என்ன எனக்கு மேல என்ன இருக்குங்கிறான். அது மட்டும் சொல்லிட்டு திருப்பியும் அதே தான் சொல்றா. கோ யஜ்ஞ புருஷோ நாம எத்ரவா பக்தி திருஷி பர்த்ரு ஸ்நேக விதூரணம் யதா ஜாரே குயோஷிதம். ஜாரே திருப்பி அதே சொல்றா. அதாவது கட்டின கணவனை விட்டுட்டு வேற ஆண்மகன் இடத்துல அன்பு கொள்வதை போல இருக்கு நீங்க பேசுறது. யஜ்ஞ புருஷன்லாம் சொல்ற, யார் அது அப்படின்னு கேட்கறான். அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல, எல்லா தேவர்களும் இருக்காளே, நீங்க சொல்றீங்களே இப்ப தேவர்களுக்கெல்லாம் கொடுத்தா, யஜ்ஞத்துல கொடுத்தா அவ கொண்டு போய் பகவான் சரணகமத்தை போடுவா இல்லையா? விஷ்ணு, விரிஞ்சன், கிரிஷன், இந்திரன், வாயு, யமன், ரவி லிஸ்ட் கொடுக்குறான். என்ன இவர்கள் எல்லாம் ஏதே சா அந்நேச்ச விபுதாக, அவெல்லாம் வேற எங்கேயும் இல்ல, அது ஆட்சி பண்றேனே ராஜா ஏன் உள்ளதா இருக்கான்ட்டான். இவன் பேசுறது எவ்வளவு பாலிஷமா இருக்கே சொல்றான். நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கல, அதனால நான் இருக்கேனே, நானே தான் எல்லாமாக இருக்கின்றேன், ராஜா நான் தான் அப்படின்னு அவன் சொல்றான். அது மட்டும் இல்ல, நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க, தஸ்மான் மாம் கர்மபிர் விப்ராக யஜத்வம் கதம் அஸ்ராக பலிம் ச மஹ்யம். எல்லாத்தையும் விட்டுடுங்கோ, நீங்க எல்லாம் பலி பண்றீங்களோ இல்லை பலி கொடுக்குறீங்களோ இல்லையோ, பூசை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்கோ, நீங்க வேற யாரையும் வழிபடக்கூடாது. அவர்கள் சொன்னதே அவன் மேல திருப்பி போட்டான், யாரையும் வழிபடக்கூடாது. அதனால என்னெல்லாம் நீங்க கொடுக்குறீங்களோ, கர்ம விப்ராக யஜத்வம், விப்ரர்கள் வேதியர்கள் யாரெல்லாம் வேள்வி தீயில போட்டு ஹவிச கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அதெல்லாம் எனக்கு தான் சேரணும். என்னை விட்டுட்டு வேற யாரையும் இது பண்ணக்கூடாது. நான் மட்டுமே அந்த மரியாதைக்குரிய புமான்னு கோ அக்ர புமான்னு, நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அது கிடைக்கணும்னு சொல்லிட்டா. மைத்ரேயர் சொல்ற, இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லி முனிவர்கள் சொல்லியும் கேட்காத போது தன்னை மட்டுமே அறிவாளியா நினைச்சுட்டு இருக்கவன் அவமாதிக்க பண்ண உடனே உனக்கு கோவம் வந்துடுத்து இல்லையா? ஹன்யதாமேஷ பாப பிரகிருதி தாருணக. அப்ப அவளே சொல்ற, இவன் உயிரோட இருந்தானா சரி, அது ஹன்யதாம் கொன்னுடுங்கோங்கிறா.
ஹன்யதாமேஷ பாப பிரகிருதி தாருணக ஜீவ ஜகதா ஜகசா வாசு குருதே பஸ்மசா துருவம். அவன் பஸ்மமாயிடும். இவன் வாழ்ந்தன்னா இந்த பூமியே பஸ்மமாயிடும். இவ்வளவு கெட்ட என்ன இருக்கவன் இல்லையா? நம்ம சொல்ற நல்லார் ஒருவர் இருக்கும் பொருட்டு மழைனா இவன் ஒருத்தர்னாலே எல்லாமே அடிச்சும் போயிடும்ன்றான் அந்த அளவுக்கு. அப்போ பகவானையே நிந்தனை பண்ணிட்டானே, அதுக்காக ஐயோ அதி யஜ்ஞபதிம் விஷ்ணும் வினிக்ததன்ய பத்ரபக அவரையே சொன்னதுனால இவன் இனிமே ராஜாவாக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி எந்த பகவானால உங்களுக்கு கிடைச்சதோ அந்த பகவானை நிந்தனை பண்ணனா அது நிச்சயமாக அது பலிக்காது. பகவானால தானே கிடைச்சிருக்குது. அப்போ முனிவர்கள் இந்த மாதிரி வதம் பண்ணணும்னு சொல்லி ஹூ அப்படின்னு ஒரு 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 பெருமூச்சு விட்டாலாம், பொசிங்கிட்டாலாம். அதுதான் பட்டத்திரி சொன்னார், தீயில் விழும் விட்டில் பூச்சியை போல ஷாபாக்னியில சலபம் விழறா மாதிரி விழுந்தான்னா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் வேணனுடைய சரிதத்துல ஷாப அக்னி, அதுல சலபம் விட்டில் பூச்சி இல்லையா, அது விழுந்தா எப்படி இருக்கும்? பொசிக்கொண்டு விடும். அதே போல அதனாலதான் வாயில விழாதேம்பா. அவன் வாயில விழாத இவன் வாயில விழாதன்னு சொல்றது இதனால்தான். அப்போ இத்தம் விவசிதா ஹந்தம் ருஷியோ ரூடமன்வேகா, இவன் செத்து தொலையட்டும் அப்படின்னு அவன் வந்து மூச்சு விட்டாளாம், பெருமூச்சு விட்டாளாம். அதனாலேயே அவன் ஹதம் அச்சுத, அவன் இறந்துபட்டான் அப்படிங்கிற. அப்போ இவர்கள் வந்துடுத்து, இவர்கள் சபிச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. சுனீதி இல்ல சுனீதை என்ன பண்றா, சரி புள்ள போயாச்சு இருந்தாலும் பரவாயில்ல அவன் தேகமான நம்ம கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சுனீதா பாலயா மாச வித்யா யோகேன சோச்சதி, அதை அப்படியே காத்து கொண்டிருக்கின்றாள். என்னெல்லாம் வித்யால அதை பாதுகாக்க முடியுமோ, இந்த மம்மீஸ்ங்கிறோமே இப்போ கூட இருக்குங்கிறாள் இல்லையா, இட்ஸ் லாஜிக்கல் ஒன்லி, அதை பாதுகாத்து வந்திருந்தாளாம். அப்போ முனிவர்கள் எல்லாம் அந்த சரஸ்வதி தீரத்துல இருக்கா ஏகதா முனையச ஒரு சமயம் முனிவர்கள் எல்லாம் சரஸ்வதி சலிலா புலுதாக அங்க அவர்களுடைய அக்னிஹோத்ராதி கர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கச்சு அவன் வந்து பகவானை பற்றி பேசிகிட்டே இருந்தாளாம். அப்போ ஒரு மாதிரி துர்நிமித்தம் எல்லாம் பார்த்தாளாம். சரி வேணன் வந்துட்டானா நம்மளோட கொடுமையான வந்துட்டானே, திருடர்லாம் ஒழிஞ்சிட்டாலும் இப்ப வேணம் போயிட்டானோ திருடர்லாம் அவ வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால இவர்களுக்கு வருத்தம் ஆயிடுத்து. ஐயோ ஒரு ராஜன் இல்லாம ராஜ்யம் இருக்கக்கூடாதே அப்படின்னு அவர்கள் வருத்தப்பட்டா. அப்படி யோசிச்சுட்டே இருக்கச்சு இந்த திருடர்கள் அப்படி எப்படிமா திருடிட்டு ஓடுறதெல்லாம் பாக்குறா. அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ இந்த வேணனினால இவ்வளவு அராஜகமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ண, இந்த ஜீவஹிம்சை எல்லாம் நடந்துட்டு இருக்கு, தோஷங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்ட்டு இந்த திருடர்களை தடுக்கணுமேங்கிறதுக்காக அவர்கள் திருப்பியும் தன் தாயான சுனிதை கிட்ட போறா. அதுதான் இந்த இத்தனை ஸ்லோகங்கள்ல சொல்றா. ஏன்னா அங்கன்கிறவன் ரொம்ப நல்ல ராஜா, துருவனுடைய பரம்பரையில வந்தவர் அங்கன். அந்த அங்கனுடையது அந்தியமா போயிடும் இல்லையா, அதோட முடிஞ்சிடும் இல்லையா அந்த பரம்பரை. அதனால இப்ப கூட அவனோட மேல இருக்கிறதுனால இல்ல, அவன் அப்பா நல்லவனா இருந்ததுனால அவ போறா. போயிட்டு அவ என்ன பண்ணா, நீங்க வந்து ராஜாவை எப்படியான உயிர்ப்பிக்கணும், ராஜா இடத்துல இருந்து ஏதாவது நமக்கு ஒரு அடுத்த சந்ததி கிடைக்குமான்னு நினைச்சுட்டு அவ என்ன பண்றாளாம், வினிஷ்சைர் விஷயோ விபன்னஸ்ய மஹீபதேஹே மமந்துரூரும் தரசா தத்ராசித் பாகுகோ நரக. அந்த இறந்த உடல் இருக்கே அதை எடுத்து அந்த தொடை பகுதியில அப்படி கடையறாளாம். கடைஞ்ச உடனே முதல்ல என்ன வந்ததுன்னா ஒரு சின்ன குள்ளமான ஒரு ரூபம் வந்துதான். அந்த ரூபம் எப்படி இருக்குன்னா காகம் மாதிரி இருக்கு, கருப்பா. காக கிருஷ்ணா, காகம் எவ்வளவு கருப்பா இருக்குமோ அவ்வளவு கருப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவனுடைய அந்த குட்டையான உடல் ஹிருஸ்வ பாகு, குட்டி குட்டி பாகு சின்னது. அதாவது இது ஏன் இப்படி சொல்றான்னா, அது மூக்கு ஒரு மாதிரி உயரமா இருக்கு, ஒரு மாதிரி அகன்ற கண்ணங்களா ஒரு விரூபமா இருக்கு, செம்பட்டையா கேசம் இருக்குன்னா ஆதிவாசிகளுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அதை சொல்ல வரா. அப்போ இவன் அங்கேருந்து வந்தான். அவன் யாருன்னா பாகுகன். நான் தான் பாகுகன், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறானா. குட்டி குட்டியான இந்த மலையோரத்துல இருக்கின்ற ஆதிவாசிகள் போல ரூபம். அந்த ரூபத்தை பார்த்துட்டு நான் என்ன பண்ணணும்னா அது கேட்ட உடனே இவ என்ன சொன்னா, நிஷீத உக்கார் அப்படின்னதுனால அவனுக்கு பேரு நிஷீதன். சரியா, நிஷீதத்திய புருவ அவ சொன்னாலாம், நிஷீதன்னா உட்காருன்னு சொன்னா, அதனால அவன் பேர் நிஷாதன் ஆயிடுத்து. அப்ப அவர் சொல்றா, அந்த நிஷாதன் பிறக்கும் போதே வேணனுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து பிறந்த குழந்தை. அது சொல்லுவாளே, அம்மா பாவம் குழந்தைக்கு இதுவாகுங்கிற மாதிரி. அப்ப அந்த நிஷாதர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், இன்றளவும் தட் இஸ் கிராம நகரம் எல்லாம் இந்த திருட்டு தொழில்கள்லாம் செய்து ஒளிந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு பரம்பரையாக அது வந்தது அப்படின்னு சொல்லி 14வது அத்தியாயத்தை முடிக்கிறார். ओम अथ चतुर्थस्कन्धे चतुर्दशोऽध्यायः मैत्रेयवाच
ऋग्वादयस्ते मुनयो लोकानां क्षेमदर्शिनः गोप्तर्ये सती वैनॄणां पश्यन्तः पशुसाम्यतां वीरमातरमाहूय सुनीतां ब्रह्मवादिनः प्रकृत्य सम्मतं वेनम् अभ्यषिञ्चन् पदिम्बुवः श्रुत्वानुवासनगतं वेनमध्युग्रशासनं निलिल्युर्दस्य वः सद्यः सर्पत्रस्ता इव गवः स आरूढनृपस्तान् उन्नतोष्टविबोधिभिः अवमेने महाभागान् सप्तः सम्भावितस्वतः एवं मदान्त उत्सिक्तो निरङ्कुश इव द्विपः पर्यटन् रथमास्ताय कम्पयन्निव रोदसी न यष्टव्यं न दातव्यं न होतव्यं द्विजाक्विचित् इति न्यवारयद्धर्मं भेरिघोषेण सर्वशः वेनस्यावेक्ष्य मुनयो दुर्वृतस्य विचेष्टितं विमृश्य लोकव्यसनं कृपयोचुस्म सत्रिणः अहो वैदः प्राप्तं लोकस्य व्यसनं महत् तारुणे उभयतो दीप्ते इव तस्करपालयोः अराजकभयादेश कृतो राजा ददर्हनः तदो अभ्यासीत् भयं त्वत्य कथं स्यात् स्वस्ति देहिनाम् अहेरिव भयः पोषः पोषकस्यापि अनर्थवृते वेनः प्रकृतेैव कलः सुनीता गर्भसम्भवः निरूपितः प्रजापालः स जिगांसति वै प्रजाः तदापि सान्त्वये मामुं नास्मां तत्पादकं स्पृशेत् तद्विद्भद्भिः असत्वृत्तो वेनोऽस्माभिः कृतो नृपः सान्त्वितो यदि नो वाचं न गृहीष्यति अधर्मकृत् लोकधिक्कारसन्दक्तं दहिष्यामः स्वतेजसा एवमत्यवसायैनं मुनयो गूढमन्यवः उपवृज्याब्रुवन्वेनं सान्त्वयित्वा च सामभिः मुनयो ऊचुः नृपवर्य निबोधैतत् यत्ते विज्ञापयाम भोः आयुः श्रीबलकीर्तीनां तव तद विवर्धनं धर्म आचरितः पुंसां वाङ्मनःखाय बुद्धिभिः लोकान् विशोगान् विदरति अनन्त्यम् असङ्ख्यिनां स ते मा विनशेत् वीर प्रजानां क्षेमलक्षणः यस्मिन् विनष्टे नृपति ऐश्वर्या तव रोहति राजन्न सात्वमाध्येभ्यः चोराद्यभ्यः प्रजा नृपः रक्षन् यदा बलिं गृह्णन् इह प्रेत्य च मोदते यस्य राष्ट्रे पुरे चैव भगवान् यज्ञपूरुषः युज्यते स्वेन धर्मेण जनैर्वर्णाश्रमान् विदैः तस्य राज्ञो महाभाग भगवान् भूतभावनः परितुष्यति विश्वात्मा तिष्ठतो निजशासने तस्मिन् तुष्टे किमप्राप्यं जगतामीश्वरेश्वरे लोकः सफलाये तस्मै हरन्ति बलिमातृताः तं सर्वलोकमरयज्ञसङ्ग्रहं त्रयीमयं द्रव्यमयं तपोमयं यज्ञैर्विचित्रै यजतो भवायते राजन् स्वदेशान् अनुरोतुमर्हसि यज्ञेन युष्मद्विषये द्विजातिभिः विधायमानेन सुराः खले हरेः स्विष्ठाः सुतुष्टाः प्रदिशन्ति वाञ्छितं तथ्येलनं नार्हसि वीरचेष्टितुं वेणोवाच बालिशा बदयोऽयं वा अधर्मे धर्ममानिनः ये वृत्तिदं पदिं हित्वा जारं पदिमुपासते अवजानन्त्यमी मूढा नृपरूपिणमीश्वरं नानुविन्दन्ति ते भद्रम् इह लोके परत्र च को यज्ञपुरुषो नाम यत्र वो भक्तिरीदृशी भर्तृस्नेहविदूराणां यदाचारे कुशोषितां विष्णुर्विरिञ्जो गिरिश इन्द्रो वायुर्यमो रविः पर्जन्यो धनदः सोमः शिधिरग्निरम्भापतिः एते च अन्ये च विभुताः प्रभवो वर्षापयोः देहे भवन्ति नृपतेः सर्वदेवमयो नृपः तस्मान् मां कर्मभिर्विप्र यजत्वं गतमत्सराः बलिं च मह्यं हरद मत्तोऽन्यः कोऽग्रभुक् पुमान् मैत्रेयो उवाच इत्थं विपर्ययमदिः पापीयानुत्पदं गतः अनुनीयमानस्तत्याज्ञां न चक्रे भ्रष्टमङ्गलः इति ते असत्कृतास्ताने तेने
द्विजाः पण्डितमानिना भग्नायां भव्ययाज्ञायां तस्मै विदुरचुक्रुतुः हन्यतामेष पापः प्रकृतितारुणः जीवज्ञगदसावासो कुरुदे भस्मसाद्रुवं नायमर्हत्य सद्वृद्धो नरदेववरासनं यो अधियज्ञपदिं विष्णुं विनिन्दध्यनपत्रपः को वैनं परिचक्षित वेनमेकमृते शुभं प्राप्त ईदृशमैश्वर्यं यदनुग्रहभाजनः इत्थं व्यवसिता हन्तुं ऋषयोरोढमन्यवः निजग्नुर्हूङ्कृतैर्वेनं हदमच्युतनिन्दया ऋषिभिः स्वाश्रमपदं गदे पुत्रकलेवरं सुनीता पालयामास विद्यायोगेन शोचते ये गदा मुनियस्ते तो सरस्वत्सलिलाप्लुताः ऊद्वाग्निन् सत्कदाश्चक्रुः उपविष्टाः सरित्तडे वीक्ष्योत्थितान् महोत्पातान् आहुर्लोकभयङ्करान् अभ्यभत्रम् अनाथाय धस्युभ्यो न भवेद्भुवः एवं मृशन्त ऋषयो धावतां सर्वतो दिशं पांसुः समुत्थितो भूरिः चोरानामविलुम्भतां तदुभद्रवमाज्ञाय लोकस्य वसुलुम्पतां भर्तर्युपरदे तस्मिन् अन्योन्यं च जिगांसतां चोरप्रायं जनपदं हीनस्त्वम् अराजकं लोकान्नावारयञ्चक्ता अभिदत्तोषदर्शिनः ब्राह्मणः समदृक्शान्तो दीनानां समुपेक्षकः श्रवदे ब्रह्मदस्यावे भिन्नभाण्डात्मयो यथा नाङ्गस्य वंशो राजर्षेः एष संस्थातुमर्हति अमोघवीर्या हि नृपा वंशेऽस्मिन् केशवाश्रयाः विनिश्चित्यैवं ऋषयो विपन्नस्य महीपतेः ममन्तरोरुरुं तरसा तत्रासीद्बाहुको नरः कागकृष्णोऽधिहृस्वाङ्गो हृस्वबाहुर्महाहनुः हृस्वभान्निम्ननासाग्रो रक्ताक्षः ताम्रमूर्तजः तं तु ते अवनतं दीनं किं करोमीति वादिनम् निषीदेत्य भ्रमं स्तात स निषादस्तदोऽभवत् तस्य वंशस्यास्तु नैषादः गिरिकाननगोचराः येन आहरन् जायमानो वेन कल्मषमुल्बणम् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय।